நெறைய பேர் கேட்குற விஷயம் அதிக வியர்வை. சார் நான் கொஞ்ச நேரம் அப்படி வெயில்ல போனாலே பார்த்தீங்கன்னா வேர்த்துருது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லும் பயங்கர பேட் ஸ்மெல்லா இருக்கு. கையெல்லாம் வேர்த்துருது. கால் செப்பல் போட்டா அப்படியே தண்ணி தண்ணியா இருக்கு. இதான் வாதம், பித்தம், கபத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேலன்சிங், இன்பேலன்சிங்ன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதத்துல நீர்நிலை வந்து அதிகமா இருந்தா தான் அப்படி இருக்கும். எல்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படிதான் சார் இருக்கு. இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னாக்கா, எப்பேர்ப்பட்ட வியர்வை நாற்றமும் நீங்கும். கற்றாழை நாற்றம். இன்னும் சொல்லப்போனா வேர்வையில என்ன பண்ணும், கொஞ்சம் தூரத்துல போனா கற்றாழை நாத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நன்னாரி அப்படின்னாக்கா, நாறி கிடக்கும் உடம்பை நன்றாக மாத்தக்கூடிய எங்கெங்கெல்லாம் பர்சனல் பார்ட்ல இருக்கக்கூடிய ஹேர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மெல், கிருமிகள் தான். 1 மாசத்துல இந்த பதிவ பார்த்ததுக்கு நன்மை உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் கேட்குற விஷயம் அதிக வியர்வை. சார் நான் கொஞ்ச நேரம் அப்படி வெயில்ல போனாலே பார்த்தீங்கன்னா வேர்த்துருது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லும் பயங்கர பேட் ஸ்மெல்லா இருக்கு. கையெல்லாம் வேர்த்துருது. கால் செப்பல் போட்டா அப்படியே தண்ணி தண்ணியா இருக்கு. இதான் வாதம், பித்தம், கபத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேலன்சிங், இன்பேலன்சிங்ன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதத்துல நீர்நிலை வந்து அதிகமா இருந்தா தான் அப்படி இருக்கும். ஸோ இத அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா, ஒண்ணோட ஒண்ணு பேலன்ஸா இருக்கணுமே ஒழிஞ்சு, ஒண்ணு அதிகமா இருந்துச்சுனாக்கா, அந்த நீர்நிலையே என்ன பண்ணும்னாக்கா, நம்மளுடைய அடுத்த ஹீட்டான விஷயத்த உருவாக்கி குடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, வாதம், பித்தம், கபத்தை பேலன்ஸ் பண்ணி குடுக்காம, ஹையஸ்ட்டா கொண்டு போய் நிக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? எல்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படிதான் சார் இருக்கு. இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னாக்கா, ஒரு இடத்துல நடந்து போனா என்னமோ கிருஷ்ணர் கோலம் போட்ட மாரி இருக்கு சார் கால்ல. எங்கேயுமே போ முடியல. ஒரு கார்ல போய் உட்கார முடியல. கைய பஸ்ல இப்படி பிடிக்க முடியல. ஒரே பேட் ஸ்மெல்ன்னு சொல்றாங்க. எனக்கே ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலா இருக்கு. இப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. எப்பேர்ப்பட்ட வியர்வை நாற்றமும் நீங்கும். கற்றாழை நாற்றம். இன்னும் சொல்லப்போனா வேர்வையில என்ன பண்ணும், கொஞ்சம் தூரத்துல போனா கற்றாழை நாத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் ஹேர்ஸ் இருக்குதோ, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரியான வைரஸ் தாக்குதல்னாலோ, இல்ல அழுக்கின் காரணமாகவோ ஏதோ ஒண்ணு. நல்லா இப்ப தான் சார் குளிச்சுட்டு வந்தேன். இருந்தாலும் உள்ளே இருந்து உள்வழி பெருக்கி, வெளிவழி பெருக்குங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாரி நம்ம உள்ள இருக்கக்கூடிய கிருமிகள், உள்ள இருக்கக்கூடிய நாற்றங்கள் வெளியே வேர்வை மூலியமா தான் வெளில வரும். சரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் வெஜ், நான்வெஜ் நெறைய விஷயம் சாப்பிடுற சாப்பாடு பொறுத்து இருக்கு. எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேர்வையோடைய அவுட்புட் இருக்கும். ஸோ கழிவுகள் நீக்கக்கூடிய விஷயங்கள், உள்ள நீர் தேங்காம இருக்க அழகான வெளியேற்றது தான் வியர்வை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும். ஆனா நாறக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, வேர்வை வந்தே ஆக வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா அதீத வேர்வை இருக்கு பார்த்தீங்களா? அதீத நாற்றம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனையா இருக்கு. மத்தவங்களுக்கு உட்கார முடியல பக்கத்துலன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல மத்தவங்க சொல்றாங்க. "நீ என்ன குளிச்சுட்டு வந்தியான்னு?" கேட்குறாங்க. இல்ல வந்து இப்பதான் குளிச்சுட்டு வந்திருப்பேன் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குன்னு ஒரு சென்ட் போட்டோம்னா, அந்த வேர்வை நாற்றம் அந்த சென்ட் சேர்த்து அதிக வேற ஒரு பிரச்சனையா வருதுனால என்னை நெருக்கம் இல்லாத நண்பர்களும் இருக்காங்க. இதே மாரி வேற வழியே இல்லாம கொஞ்ச நேரம் பேசிட்டு ஓடுறவங்களும் இருக்காங்க. இந்த மாரி வேர்வையினால் அவதியாக இருக்கிறது. வேர்வை சிந்தி உழைக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட். ஆனா, இந்த வேர்வையில வரக்கூடிய நாற்றங்களும், கிருமிகளும், அதனால வரக்கூடிய தொற்று நோய்களும், அதனால வரக்கூடிய ஸ்கின் டிசீஸும் தான் பிரச்சனையாக இருக்கு. சரி. நன்னாரி பவுடர் தான் சார் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நன்னாரி அப்படின்னாக்கா, நாறி கிடக்கும் உடம்பை நன்றாக மாத்தக்கூடிய அதீத வேர்வை இருக்கு. எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, அதீத யூரினேஷன் இருக்கு. அதிமூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரினேஷன் அப்படிதான் இருக்கும். வேர்வையும் அப்படிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, தலவாணியில படுத்திருப்பாங்க. சட சட சடன்னு தலவாணியும் நனைஞ்சிருக்கும். ஸோ இது மாரி நம்மளுடைய அந்த நீர்நிலையை, பஞ்சபூத நீர்நிலையை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு எதால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த நன்னாரி. அதனால தான் வெயில்ல அதிகமான விஷயங்கள கூட அது வந்து கிட்னியையோ, கிட்னி சுருக்கமோ வரக்கூடாதுன்னு தான் நன்னாரி சர்பத்து, நன்னாரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அற்புதமா கண்டுபிடிச்ச விஷயம்னா, தி பெஸ்ட் நன்னாரி. காலையில எழுந்திரிக்கிறீங்க, நல்ல ஒரு டம்ளர் நல்ல ஹை ஹீட் பண்ணுங்க. சும்மா தக தக தகன்னு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஹீட் இருக்கணும். ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம உள்ள நன்னாரி பவுடர் போட்டு மூடி வச்சுருங்க. இப்படி அற்புதமான மூலிகைகளை குடுக்குறதுனா நன்னாரி தான். சரி, நன்னாரி மட்டும் தானா? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நைட்டு இரவு படுக்கும் பொழுது கடுக்காய். இந்த கடுக்காய் என்ன பண்ணும் தெரியுங்களா? உடம்புல உள்ள கழிவுகளை நீக்கிவிடும். கடுக்காய் அப்படிங்கிறது சாதாரண நெனச்சுக்காதீங்க. காலையில நம்ம நன்னாரி பொரியல நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம். இந்த டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணீல ஏன் போடணும்? ஏன் அதைய வச்சு கொதிக்க வச்சு அப்படியே குடிச்சிடலாம் இல்லையா? நான் போடும்பொழுது மூடி வச்சிர்றோம் இல்லையா? அதிலேயே கனிஞ்சு, ஹீட்லயே கனிஞ்சு, அது எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லா உள்ள இருக்கணும். அது வெளியில போகாது. ஆறுன பிறகு மிதமான சூடுல அப்படியே எடுத்து குடிச்சிடணும். இதுதான் காலையில. இது இப்படி 48 நாள் நீங்க குடிச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய வேர்வை, அதிவேர்வை, அதீத மூத்திரம் அது மாரி எல்லாமே உங்க கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதிகள், கிட்னில இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே சரியாகும். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் அதாவது கிட்னில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உள்ள ஃபில்டருக்குன்னு ஒரு நானோ செல்ஸ் ஒண்ணு இருக்கும். அது பாதிக்கப்படும் பொழுது தான் பிரச்சனை. அதில தான் போய் ஃபில்டர் பண்ண முடியாம, கண்டதையும் கடதையும் தின்னு அத ஃபில்டர் பண்ண முடியாம அடைச்சுக்கிட்டு,
அது சரியான எனர்ஜி போகாம தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. கண்ட கண்ட தண்ணியை குடிக்கிறோம், கண்ட கண்ட ஃபுட்டை சாப்பிட்றோம். அதுக்குன்னு கழிவு பாதையில ஃபில்டர். இந்த ஃபில்டரை சரி பண்றது நன்னாரி தான். யாரெல்லாம் நன்னாரி எடுக்கிறார்களோ அவங்க கிட்னி பிரச்சனையே வராது. கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்னியில வந்து டயாலிசிஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க இவ்வளோதான் தண்ணி எடுக்கணும்னு இருக்கும். அந்த தண்ணி இந்த நன்னாரி தண்ணியாக இருந்தால் ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு வேலையே அதிகமா கொடுக்கக்கூடாது. ஃபில்டர் பண்ணி நீங்க குடிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் குளிர்ச்சியாக இருக்கும். அதீத வேதை இருக்காது, வேர்வை நாற்றம் இருக்காது. எங்கெங்கெல்லாம் பர்சனல் பார்ட்ல இருக்கக்கூடிய ஹேர்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மெல், கிருமிகள் தான். ஸோ, இத நம்ம ஃப்ரீயா இருக்கணும், நம்மளுடைய எந்த டென்ஷன் இல்லாம இருக்குன்னா, நன்னாரி எடுத்துட்டு வந்து பாருங்க. 1 மாசத்துல இந்த பதிவ பார்த்ததுக்கு நன்மை உங்களுக்கு புரியும். இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ மூளைச்சூடு, கடுப்பு, டென்ஷன், பிபி, சுகர் அத்தனையும் பேஸ் பண்ணும். சாதாரண விஷயம் கிடையாது நன்னாரி. கடுக்காய் எடுக்கும் பொழுது என்ன பண்ணும், எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வெளியில தள்றதுக்கான விஷயம் கடுக்காய் செய்யும். உடம்புல ஹீட் இருக்காது. நாற்றம் ஏற்படக்கூடிய அந்த எந்த செல்ஸ்லயும் அது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் நல்ல மோஷன் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது, ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உடலுக்கு திடம் கொடுக்கும், ஆரோக்கியத்தை தரும். 2 மட்டுமே போதுமான விஷயம் தான். வேற பெருசா தேவை கிடையாது. ஸோ, காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் நன்னாரி எடுத்துக்கிறோம். நைட்டு கடுக்காய் எடுத்துக்கிறோம். இது போதும். கடுக்காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள் எடுத்தாலே போதும். கேப் விட்டுறலாம் ஃப்ரீயா. அடுத்த 2 மாசம் கழிச்சு எடுத்தாலே போதுமான விஷயம். வயிறு இந்த கட் ஹெல்த்த சூப்பரா குடுத்துட்டாலே வேர்வை பிரச்சனையே இருக்காது. அங்க கெட்ட கொழுப்பு இருக்காது. வயிறு வந்து இந்த பார்த்தீங்கன்னா, இந்த கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்காது. லிவர் நல்லா வேலை செய்யும். அப்ப எங்க அங்க கரெக்ட்டா அதையாவது வெளியில தள்ள வேண்டியது கரெக்ட்டா தள்ளிக்கிட்டே இருக்கும். அளவோட தள்ளும். அதான் முக்கியம். அதீதமா தள்ளக்கூடாது. அளவோட தள்ளுச்சுன்னா, நம் வாழ்க்கை மிதமாக இருக்கும். வியாதிகள் எவ்வளோ ஷட் டவுன் ஆகுதுன்னு நமக்கே தெரியாது. என்னென்ன வியாதி ஷட் டவுன் ஆயிருக்குன்னு நமக்கே தெரியாது. எது எது பேலன்ஸா இருக்குன்னு நமக்கே தெரியாது. உடம்புல உச்சி முதல் பாதம் வரை குளிர்ச்சியாகவும், பேலன்சிங்காகவும் இருக்கணும்னா நன்னாரியை தவிர வேற எந்த இதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் கியூர் பண்ணும். பல மூலிகைகள் இருக்கு. ஆனா பிரச்சனைகள் கிட்னி இஷ்யூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேர்வை நாற்றம், வேர்வை சம்மந்தப்பட்ட விஷயம், ஸ்கின் டிசீஸ் இது மாரி எல்லா உறுப்புகளுக்குமே உள்ள ஃபில்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஏர் ஃபில்டர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல கார்ல. அதுமாரி பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டர்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? எல்லா உறுப்புலயும். இந்த உடம்புலயும் அதேமாரி எல்லா உறுப்புகளுக்கும் கார்பரேட்டர் இருக்கும், ஃபில்டர் இருக்கும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த நன்னாரிக்கு. அதனால தான் ரொம்ப அழகா தெளிவா சொல்றேன். நன்னாரியை மிஸ் பண்ணாதீங்க. 15 வயசுலேருந்து நம்ம பசங்களுக்கு பழக்க ஆரம்பிச்சிடணும் நன்னாரி. ஏன்னா கிட்னி சுருக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வெயில் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபுட்டு சரியில்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் சரியில்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய குடிநீர் சரியில்லை. ஒரு இடத்துல சால்ட் அதிகமா இருக்கு. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆரோ வாட்டர்ன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ஆரோ வாட்டர் குடிக்கலாமா? குடிக்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஆரோ வாட்டர் தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. இல்ல நார்மல் தான் எடுக்கணுன்றாங்க. ஒருத்தங்க கிரவுண்ட் வாட்டருங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல. இந்த மார்க்கெட்டிங் பீப்பிள்ஸ்லாம் போகும்போதெல்லாம் வெவ்வேறு இடத்துல குடிக்கிறாங்க. அதேமாரி பாட்டில் வாட்டர் குடிக்கிறாங்க. இந்த மாத்தி மாத்தி தண்ணி குடிக்கிறவங்களுக்கு தான் மஞ்சக்காமாலை வருது. லிவர் தடுமாறும். எந்த தண்ணிய எடுத்துக்கிறது, எத பேலன்ஸ் பண்ணிக்கிறதுன்னு தடுமாறிடும். அந்த காலத்துலலாம் ஒரே குடியிருப்பு, ஒரே ஊர்ல இருந்து வாழ்ந்தவங்களுக்கு எந்த வியாதியுமே இல்ல. இன்னைக்கு வேற வழி இல்ல. போய் தான் ஆகணும். குடிபெயர்க்கும் ஸோ இருக்கக்கூடிய அதாவது மைக்ரேன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒண்ணு குடி பொழுது, இந்த தண்ணி 1 வருஷம் ஆகும் ஒரு மனுஷனுக்கு ஏத்துக்கிறது. ஸோ இங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, திருப்பூருக்கு வேலைக்கு போவாங்க. நெறைய அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் இருக்கும். 2 கிளைமேட் அந்த ஊர்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் திருப்பூர். காலையில வெயில் அடிக்கும், மயில் அடிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா குளிர் இருக்கும். இந்த உடம்பு சிக்ஸாக் ஆகறதுக்குள்ளார இந்த லிவர் வந்து என்னன்னு தடுமாறி போயிடும். பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மஞ்சக்காமாலை அதிகமா இருக்கும். சென்னைக்கு வரவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் போறதுக்கும் 1 வருஷம் ஆகும் அவங்களோட அந்த கிளைமேட்ட அவங்களோட பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எது கிட்னியும், லிவரும் தான் வந்து ஏங்கி தவிக்கிறது. இயங்க தவிக்கிறது, இயங்க மறுக்கிறது. அதில தான் பிரச்சனையே. வேற வழி இல்லையா? வரவங்க ஹாஸ்டல் சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடுற மாரி இருக்கும். வேலைக்காக தான் வராங்க. ஃபேமிலிய விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஃபுட்டு நல்ல ஃபேமிலி ஃபுட்ட சாப்பிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து வேற ஃபுட்டு எடுப்பாங்க. சில பேருக்கு லக்கிலி நல்ல ஃபுட்டு கிடைக்கும். சிலது ஹோட்டல் தான் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ என்ன எண்ணெய் ஊத்துறாங்க, என்ன தண்ணி இருக்கு, என்ன நல்ல தண்ணியா, கெட்ட தண்ணியா தெரியாது. ஃபர்ஸ்ட்டு அடி வாங்குறது லிவராக தான் இருக்கும். ஸோ அதுதான் என்ன பண்ணும், லாக் ஆயிடுச்சு. ஃபேட்டி லிவரா வரும்பொழுது தான், அது வந்து கெட்ட கொழுப்பையும், நல்ல கொழுப்பையும் பிரிக்க தெரியாம உள்ள வேர்வை. இவ்ளோ விஷயங்கள் ஏன் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஆரம்ப பேசிக்கே நம்ம குடிக்கிற தண்ணி. ஸோ அதுக்கு இந்த நன்னாரி தண்ணி ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். நைட்டு கடுக்காய். ஸோ 2 மட்டுமே கரெக்ட்டா யார் எடுத்து எந்த கெட்டு போனாலும் சரி, கெட்டு போறதுக்கு ரெடியா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா குடி வராங்க இல்லையா? மீன்ஸ் இப்ப வேலைக்காக சென்னைக்கு வரதோ, வெளியூருக்கு போறவங்க அத்தனை பேருமே இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. வரும்பொழுது இத மட்டும் மெயின்டெயின் பண்ணாங்கன்னா, அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. நன்னாரி இந்த ஃபர்ஸ்ட்டு டக்குன்னு பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். கடுக்காய் அவங்கள பழைய எந்த உணவா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி குடுத்துரும். ஆக ஸ்ட்ரகிள் பண்ணாம அவங்க லைஃப மூவ் பண்றதுக்கான விஷயம் தான் இந்த நன்னாரியும், கடுக்காயும். ஸோ காலையில நன்னாரி, கடுக்காய் இரவு இத எடுத்துட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயம் தான். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க உடலில் இருக்கும். எது எது போகணுமோ அது எது போகும். எது எது வேணுமோ அது இருக்கணும். சக்தியோட்ட பாதை சக்தியாக இருக்கும். வாழ்க்கை நன்றாக இருக்கும். நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.